Hey guys, welcome back to Data Coaching. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா Day 15th of 100 Day Data Analytics Challenge. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை ஆல்ரெடி நம்ம Day 14 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு Day 15 நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன் இன் பாண்டாஸ். அதாவது டேட்டாவில் ப்ரீவியஸ் ரோஸ் இல்லை அப்படின்னா சர்டன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் யூஸ் பண்ணி கேல்குலேஷன் செய்யறதுக்கு தான் நம்ம விண்டோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது எஸ்பெஷலி டைம் சீரீஸ் டேட்டாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதை இன்னைக்கு வீடியோல டீப்பா வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் சிம்பிள் டேட்டா செட். சோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் அபவுட் our டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். நீங்க டேட்டா ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ செக் our டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். சோ இந்த மாஸ்டர் கிளாஸ்ல ஃப்ரம் த பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எல்லா டாபிக்ஸ்மே கவர் பண்ணிட்டு இருக்கோம். we are providing at very affordable price. if you are willing please do check this. இந்த கோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா https www.datacoaching.in அப்படின்ற வெப்சைட்ல இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. தென் இன்டர்வியூ क्वेश्चन ஜாப் ஓபனிங்ஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். So let's get started with today's topic. இதை ஸ்டார்ட் பண்றதுக்காக I am going to open the Python Jupyter notebook. So now we are in our Jupyter notebook. எப்படி Jupyter notebook ஓபன் பண்ணனும் அப்படின்றது எல்லாமே நம்மளோட previous வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. சோ இப்போ நம்ம பாண்டாஸ்ல வர்க் பண்ண போறதுனால ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரியை இம்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதை இம்போர்ட் பண்றதுக்காக இம்போர்ட் pandas as pd அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் நான் numpyலயுமே வர்க் பண்ண போறேன். சோ அதனால நான் import numpy as np அப்படின்றதையும் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, let me run this query. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி டேட்டா செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெய்லி சேல்ஸ் டேட்டா செட் சாம்பிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். ரேண்டமா தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, சோ இதுக்கான கோட் எழுதிக்கிறேன். சோ np அதாவது numpy யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். டாட் ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் பிகாஸ் ரேண்டமான டேட்டா செட் கிரியேட் பண்ண சொல்றதுக்காக. சோ டாட் சீட் வித்தின் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட்ல 0 கொடுத்துக்கிறேன். சோ எனக்கு டேட்ஸ் அப்படின்ற காலம் வேணும். சோ இந்த டேட் அப்படின்ற காலம்க்கு pd டாட் டேட்ஸ் டேட் அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். வித்தின் அ பிராக்கெட்டுக்குள்ளக்க எனக்கு இது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் இஸ் ஈக்குவல் டு 2024 ஜஸ்ட் நானாக தான் எடுத்துக்கிறேன். 2024 0101 கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் பீரியட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன் which is equal to I want 10. then I will mention the frequency d I will give. next sales அப்படின்ற காலம்க்கு எழுதிக்குவோம். let me close it. I'll close it. next sales அப்படின்ற காலம்க்கு இதுக்குமே நான் ரேண்டமா கிரியேட் பண்ண போறேன். சோ np டாட் ரேண்டம் பிகாஸ் சேல்ஸ் நம்ம ஸ்டார்டிங் எண்டிங் ரேஞ்ச் எல்லாம் கொடுக்க முடியாது. சோ அதனால இந்த இடத்துல டாட் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்டீஜர் கொடுத்துக்கிறேன். சோ வித்தின் அ பிராக்கெட்ல 100 500. சோ என்னோட சைஸ் வந்து I will mention as 10. I'll close it. So now we can ask to create a data frame. df அப்படின்னு எடுத்துக்கிறேன் என்னோட டேட்டா ஃப்ரேம். pd டாட் டேட்டா ஃப்ரேம் வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க ஃபர்ஸ்ட் நம்ம டேட் அப்படின்ற காலம் எடுத்துக்குவோம். சோ மேலே இட் இஸ் a case sensitive. நீங்க மேல என்ன எடுத்துருக்கீங்களோ அதையே இங்க எடுத்துக்கோங்க. சோ நான் இங்க வந்து டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்றதுல என்ன எடுக்கணும் அப்படின்னா மேல நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த டேட்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் வேல்யூஸ் எடுக்கணும். சோ அதனால நான் டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னுடைய செகண்ட் காலம் இஸ் கோயிங் டு பி a sales. அது வித்தின் கொட்டேஷன்ல கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் க்ளோஸ் தி கொட்டேஷன். ஓகே, செமிகோலன் கொடுத்துக்கோங்க. சோ இங்க செகண்டா சேல்ஸ் அப்படின்ற வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணிருக்கதா இங்க வேல்யூஸ் வரப்போகுது. சோ சேல்ஸ் கொடுத்துறேன். I'll close the curly bracket. I'll close the open bracket. சோ இப்போ டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ண சொல்லலாம் df. சோ இப்போ இது நமக்கு என்ன தரப்போகுது அப்படின்னா 10 நாளைக்குரிய சேல்ஸ் டேட்டா இருக்கும். டெய்லி சேல்ஸ் அமௌண்ட் வந்து ரேண்டமா தான் இதுல ஜெனரேட் பண்ணிருக்கோம். let me run this query. so we got an error, invalid syntax, perhaps you forget a comma. yes, 500 க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு காமா வரும். so let us run again. so சக்சஸ்ஃபுல்லா நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. so பாருங்க சக்சஸ்ஃபுல்லா நமக்கு டேட்டா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இங்க வந்து ரேண்டமா தான் கிரியேட் ஆயிருக்கு சேல்ஸ் அமௌண்ட் எல்லாமே. சோ நம்மளுடைய ஸ்டெப் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோலிங் விண்டோஸ் அதாவது மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் let me write a query for this df. so before writing a query I would like to explain what is a rolling window. so இந்த rolling window அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இப்ப விண்டோஸ் நம்ம 3 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். நம்ம என்ன விண்டோஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் சேல்ஸ் வந்து காமிக்கும். விண்டோஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்.
எடுத்தேன்னா லாஸ்ட் 3 days சேல்ஸை யூஸ் பண்ணி எனக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணலாம், சம் கால்குலேட் பண்ணலாம், கவுண்ட் கால்குலேட் பண்ணலாம். விண்டோஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நான் கொடுத்தோம்னா லாஸ்ட் 5 days சேல்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ரோலிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு query எழுதிக்கிறேன். df ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளக்க. ஸோ இங்க df வித்தின் நான் என்னுடைய டைட்டில் எப்படி கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா 3 day underscore நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால avg ஆவரேஜ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் இட், க்ளோஸ் த ஸ்கொயர் பிராக்கெட் which is equal to இப்போ நான் எழுத போறேன் டேட்டா ஃப்ரேம் எந்த இதை யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணணும், சேல்ஸ் அப்படின்ற காலமை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால சேல்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் பார்த்துக்கோங்க, வித்தின் கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட் டாட். இப்போ இந்த இடத்துல நான் ரோலிங் விண்டோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ டாட் ரோலிங் ஓபன் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. இப்போ விண்டோஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்டோ இஸ் ஈக்குவல் டு நான் வந்து லாஸ்ட் 3 daysக்கு எடுத்துக்கிறேன். ஓகே காமா. நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் மின் பீரியட், மின் அண்டர்ஸ்கோர் பீரியட் which is equal to 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். I'll close the bracket dot mean calculate பண்ண சொல்ல போறேன். open close bracket. இப்போ இதை பிரிண்ட் பண்ண நம்ம சொல்லலாம். print within a bracket குள்ளக்க df. ஓகே let me close it. Let us run this query now. So இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க நம்ம விண்டோஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்கனால லாஸ்ட் 3 days சேல்ஸ் யூஸ் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இங்க min is equal to min underscore period is equal to 1 அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஈவன் if 3 daysக்கு இல்ல அப்படினாலுமே அவைலபிளா இருக்கக்கூடிய டேட்டாவை யூஸ் பண்ணிக்கும். அதனால தான் மினிமம் பீரியட் 1 ஆவது நம்ம எடுத்திருக்கோம். இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய 2 நாளையும் சேர்த்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி நமக்கு இங்க கொடுத்திருக்கு. சோ நம்மளால ஈஸியா லாஸ்ட் 3 days உடைய ஆவரேஜ் என்ன அப்படின்றத பாத்துக்க முடியும். சோ இதுல நீங்க டெசிமல் ரெடியூஸ் பண்றதுனாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். as of now நான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுனால I'll go ahead. செகண்ட் நம்ம பார்க்க போறது இந்த ரோலிங் யூஸ் பண்ணி சம் அண்ட் மேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் 3 daysக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம். இப்போ அதே இது லாஸ்ட் 3 daysக்கு சம்மோ இல்லனா மேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். so I'm going to create a data frame within a bracket குள்ளக்க இதுவும் லாஸ்ட் 3 day எடுத்துக்கிறேன். so 3d underscore sum எடுத்துக்கோம். close the quotation, close the square bracket which is equal to. so first நம்ம எந்த இது யூஸ் பண்ண போறோம், சேல்ஸ் அப்படின்ற காலம் யூஸ் பண்ண போறோம். இது வந்து within a quotation குள்ள கொடுத்துக்கோங்க. close it. next dot rolling function யூஸ் பண்ணிக்கோங்க. within a bracketல உங்களோட விண்டோஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. window is equal to இங்கே நான் 3 days தான் எடுத்துக்கிறேன். comma min underscore period மென்ஷன் பண்ணிக்கோங்க which is equal to at least minimum 1 ஆவது நான் எடுத்திருக்கேன். இங்க ஒரு bracket close பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா dot sum function யூஸ் பண்ணனும். இங்க மேல நம்ம என்ன பண்ணோம், ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுல dot mean யூஸ் பண்ணோம். இங்க dot sum யூஸ் பண்ணிருக்கோம். open close bracket. சேம் இதே மாதிரி I'll do for a count 3d underscore max not count max எடுத்துக்கிறேன். close it which is equal to df. நம்ம உள்ள எந்த bracket within a square bracket குள்ள நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காலம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. sales close the square bracket dot rolling function யூஸ் பண்ணிக்கோங்க. open the bracket window period என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. so windows is equal to 3 சேம் அதே தான் எடுத்துக்கிறேன். min underscore periods என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க which is equal to at least minimum 1 எடுத்துக்கிறேன். close it dot. இப்போ நான் வந்து இங்க maximum calculate பண்ண போறதுனால டாட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம். print within a bracketல df. let me close it. I'll run the query now. so இப்போ பாருங்க 3 டேக்கு ஆவரேஜ்க்கு நெக்ஸ்ட் 3 டே சம் நமக்கு கிடைச்சிருக்கு. 3 டே மேக்ஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. so நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் நம்பர் 4 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா expanding the windows. so இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு then I'll go with the query. expanding windows அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு இருக்க கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணும். இதை வந்து ஒரு cumulative analysisக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. cumulative அப்படின்னா எல்லாத்தையுமே கூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. so இந்த cumulative analysis டைம்ல நீங்க expanding windows அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். so let us write the query for this df. நான் இப்போ இது என்ன காலம் நேம்ல எடுக்க போறேன் அப்படின்னா cumulative sum calculate பண்ண போறேன். ஓகே. so cumulative underscore sum. okay. close the quotation, close the square bracket which is equal to df. within a bracket குள்ளக்க நம்ம என்ன காலம் யூஸ் பண்ண போறோம், சேல்ஸ் அப்படின்ற காலம் யூஸ் பண்ண போறோம். close it. இப்போ டாட் இந்த இடத்துல
இடத்துல ரோலிங் யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்பேண்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்டிங் வித்தின் அ பிராக்கெட்ல இங்கேயும் நான் மின் பீரியட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஒரு டே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 1 டே இருந்தாலும் அது கால்குலேட் பண்ணும். ஸோ மின் பீரியட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. I'll close it. நம்ம இங்க சம் கால்குலேட் பண்ண போறனால டாட் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். சேம் இதே cumulative average நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ அதனால df within a bracket குள்ளக்க cumulative underscore average இல்லைனா மீன் நம்ம எடுத்துக்குவோம். மீன் close it, close the square bracket. இப்போ எழுதிக்கோங்க df யூஸ் பண்ணக்கூடிய காலம் எது? சேல்ஸ் காலம். டாட் எக்ஸ்பேண்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. within a bracketல மின் பீரியட் மென்ஷன் பண்ணிக்கோங்க is equal to 1. close it. டாட் இப்போ ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்காக டாட் மீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்மளோட df பிரிண்ட் பண்ண சொல்லலாம். within a bracketல df கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. let me run the query. ஸோ இப்போ பாருங்க cumulative sum எவ்வளோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. 272 plus 272 கால்குலேட் ஆகி 419. ஸோ அடுத்தது 360 அப்படியே எல்லாமே கால்குலேட் ஆகி நமக்கு அட் லாஸ்ட் 2876 வந்திருக்கு. அதே மாதிரி cumulative மீன்மே நமக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த cumulative அப்படின்றது ஒரு டோட்டல் மாதிரி தான். டேட்டா இன்க்ரீஸ் ஆகும்போது விண்டோஸும் க்ரோ ஆகிக்கிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்போனென்ஷியலி வெயிட்டட் அப்படின்ற ஒரு விண்டோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். EWM அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போனென்ஷியலி வெயிட்டட் விண்டோ. இதை யூஸ் பண்றப்ப ரீசன்ட் வேல்யூஸ்க்கு நிறைய வெயிட் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பழைய வேல்யூஸ் எல்லாத்தையுமே கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீசெண்டா இருக்கக்கூடியதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸ்போனென்ஷியலி வெயிட்டட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரெண்ட் டிடெக்ட் பண்றதுக்கு இல்லனா ஃபோகாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட் பிரசன்ட் கரண்ட் டேட்டாவை தான் நீங்க நம்புவீங்க. இயர்லியரா இருக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் இக்னோர் பண்ணுவீங்க. அப்ப நீங்க ரீசெண்டா இருக்கக்கூடிய டேட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த EWM அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? So let us write a query for that. நான் இந்த இடத்துல df within a square bracketல காலம் நேம் நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா EWM underscore இதோடைய மீன் கால்குலேட் பண்ண போறோம். அதனால நான் மீன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். க்ளோஸ் இட். எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் df எந்த காலம் யூஸ் பண்ண போறோம்? சேல்ஸ் காலம் யூஸ் பண்ண போறோம். சேல்ஸ். க்ளோஸ் இட். க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட். டாட் இதோடைய ஃபங்க்ஷனே EWM தான், வேற எதுவுமே கொடுக்க தேவையில்ல. within a bracket குள்ளக்க I have to mention the span which is equal to 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். adjust is equal to false. so adjust is equal to false அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேன்னா என்ன, அட்ஜஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஸ்பேன் அப்படின்றது it defines how much weight the recent value gets. அதாவது ஸ்மாலர் ஸ்பேனா இருந்ததுன்னா ஃபாஸ்டர் டிகேவா இருக்கும். ரீசன்ட் டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லார்ஜர் ஸ்பேனா இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஆவரேஜ் தான் கிடைக்கும். ஓல்டர் டேட்டா வந்து ஸ்டில் மேட்டராகவே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பேனை வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கே ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இது பாண்டா கிட்ட நம்ம சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா நாட் டு அட்ஜஸ்ட் த வெயிட் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் அப்சர்வேஷன் அப்படின்றத இது சொல்லுது. நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி எதையுமே பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அட்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல I'll close it. நான் வந்து டாட் மீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். பிகாஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லலாம். பிரிண்ட் within a bracket குள்ளக்க df data frame மென்ஷன் பண்ணிக்குவோம். let us run the query. ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு EWM மீன் அப்படின்னு நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஒரு சிம்பிள் ஆவரேஜ் லைக் ரோலிங் மீன் எடுக்கிறதுக்கு பதிலாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசிங் வெயிட்ஸ் அப்ளை பண்ணி ரீசெண்டான சேல்ஸ்க்கு எதில் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதை எடுத்து அது நமக்கு கொடுக்கும். அதுதான் இந்த EWM அப்படின்றது. ஸோ த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் தட் we are going to see is a group wise window. இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு டேட்டா செட்ல மல்டிபிள் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நாம ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் தனித்தனியா ரோலிங் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம group அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? group by அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ லெட் மீ ரைட் அ query for this. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாம்பிள் டேட்டால ஒரு கஸ்டமர் அப்படின்ற ஒரு காலமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ df2 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்குவோம் which is equal to ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ண சொல்ல போறேன். ஸோ df copy open close bracket. இந்த காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம இயர்லியரா கிரியேட் பண்ணிருக்க அந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கும். இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா நியூவா ஒரு
ஒரு காலம் கிரியேட் பண்ண போறேன். df2 within a square bracketல customer அப்படின்ற காலம் கிரியேட் பண்ண போறேன். close it which is equal to, so என்னோட first customer A அப்படின்னு நான் கொடுக்கிறேன். again I'll give A, next B அப்படின்ற ஒரு கஸ்டமர் கொடுக்க போறேன். again I'll give B, so next C அப்படின்ற ஒரு கஸ்டமர் கொடுக்க போறேன். again I'll take C, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். see totally நம்ம 10 எடுத்துருந்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்ம கஸ்டமர்ஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை இப்படி குரூப் பண்ண போறேன். so இந்த இடத்துல again I'm going to create df2 அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ரேம்ல நியூ ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம். என்ன காலம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் 3 டேஸ் பேஸ் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம் பை கஸ்டமர்ஸ், ஒரு கஸ்டமர்ஸ்க்குமே. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டோட்டலா மொத்தமா ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிருந்தோம். எதை யூஸ் பண்ணி, ரோலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு. பட் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், A அப்படின்ற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ், B அப்படின்ற கஸ்டமருக்கு ஒரு ஆவரேஜ், C அப்படின்ற ஒரு கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, சோ அதுக்கான டைட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். லெட் மீ க்ளோஸ் இட். நவ் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டேட்டா ஃப்ரேம் 2 யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதுல தான் கஸ்டமர்ஸ் டீடைல்ஸ் இருக்கு. டாட் இந்த இடத்துல நான் குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க நம்ம என்ன காலம் எடுக்க போறோம், கஸ்டமர்ன்ற காலம் எடுக்க போறோம். சோ கஸ்டமர், க்ளோஸ் இட், க்ளோஸ் தி பிராக்கெட். அதுல எதை பேஸ் பண்ணி பண்ணனும் அப்படினா சேல்ஸ் காலம் பேஸ் பண்ணி பண்ணனும். So let me close it. இப்போ இந்த இடத்துல I am going to use dot transform function. சோ இப்போ எதுக்காக இந்த இடத்துல நம்ம dot transform அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படினா நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய சேம் லென்த் தான் இருக்கு அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த டாட் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ரோ வைஸ் ப்ராப்பரா அலைன் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல டாட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் I am going to use the lambda function, LAMBDA, lambda ஸ்பேஸ் கொடுத்துட்டு x கோலன் கொடுத்து again x யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டாட் ரோலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. within a bracketல windows is equal to last 3 days எடுத்துக்குவோம். minimum period I'll give it as 1, close it. so இந்த இடத்துல நம்ம average calculate பண்ண போறதுனால mean function யூஸ் பண்ணிருக்கேன். so இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம், லாஸ்ட் 3 days எடுத்துக்கோங்க, minimum period 1 எடுத்துருக்கோம், ரோலிங் அப்படின்றது average calculate பண்றதுக்காக. so இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு கஸ்டமர்ஸ்க்குரிய ரோலிங் average calculate பண்ணி within a customer groupக்குள்ள மட்டும் தான் அது calculate பண்ணும். அதர் கஸ்டமர்ஸ்க்குள்ள அது போகாது. calculate பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். so we have to close one more bracket because இங்க lambda ஓபன் பண்ணதை இங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இதை பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். பிரிண்ட் இந்த இடத்துல df2 கொடுக்கணும். பிகாஸ் நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்க டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் அதை calculate பண்ணிருக்கோம். so அதனால df2 கொடுத்துக்கிறேன். let me close it and run the query. so here I got an error. என்ன errorனா name x is not defined. see actually இங்க x lambda யூஸ் பண்ணி x semicolon x யூஸ் பண்ணும்போது கேபிட்டல்ல யூஸ் பண்ணனும். let me run this again. so இப்போ பாருங்க, எனக்கு I got a result. A அப்படின்றதுக்கு ஒரு ஆவரேஜ், B க்கு ஒருது, C க்கு இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணிருக்கு. சோ இந்த கால்குலேட் பண்ணது ஒன்லி A பேஸ் பண்ணி மட்டும் தான் கால்குலேட் ஆயிருக்கும். இந்த B அப்படின்ற குரூப்க்குள்ள கால்குலேட் பண்ணி தான் இந்த அவுட்புட் கிடைச்சிருக்கு. C அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் இந்த அவுட்புட் கிடைச்சிருக்கு. வேறஸ் நம்ம ப்ரீவியஸ் பண்ணும்போது ஆல் டுகெதர் எல்லாமே இருந்தது. பட் இப்போ நமக்கு கஸ்டமர் பேஸ் பண்ணி இந்த ஆவரேஜ் இது கிடைச்சிருக்கு. சோ அட் லாஸ்ட் நம்ம பார்க்க போறது lag அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இது ஷிஃப்ட் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிக்கிறேன். இப்ப ப்ரீவியஸ் டே எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்து growth percentage calculate பண்றதுக்காக தான் இந்த lag அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது பிசினஸ் அனாலிசிஸ்ல டே ஆன் டே growth மெஷர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு நாளும் எவ்வளோ நம்ம க்ரோ ஆகிக்கிட்டே போகிறோம் அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு தான் இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் டேல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு அதை விட எவ்வளோ அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கா இல்ல கம்மியா சேல்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத இந்த ஃபங்க்ஷன் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். So let us write a query for this. So இத நான் df2 டேட்டா ஃப்ரேம் லேட்டஸ்டா கிரியேட் பண்ணதை யூஸ் பண்ணி பண்ண போறேன். So இதுக்கு நான் வந்து previous underscore sales அப்படின்ற காலம் எடுத்துக்கிறேன். because we are going to compare it. okay, so which is equal to again df2 dot இந்த இடத்துல group by function யூஸ் பண்ணிக்குவோம். group by எதை group பண்ண போறோம், customers வந்து group பண்ண போறோம். so I'll take customer, close it. so எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும், sales பேஸ் பண்ணி பண்ணணும். sales
close it with the square bracket dot இந்த இடத்துல நான் shift அப்படின்ற function யூஸ் பண்ண போறேன். lag அப்படின்றது shift அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ within a square bracket குள்ள 1 கொடுத்திருக்கேன். 1 day previous அப்படின்றனால நம்ம 1 கொடுத்திருக்கோம் ஓகே. இப்போ நம்ம growth percentage calculate பண்றதுக்காக again I am taking df2. So within a square bracket குள்ள I am going to create a column name growth underscore percentage calculate பண்ண போறனால நான் percentage symbol யூஸ் பண்ணிக்கிறேன் which is equal to so df2 எடுத்துக்கிறோம். within a bracket குள்ளக்க first நம்ம sales column யூஸ் பண்ண போறோம். close the bracket minus நல்லா பாருங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா first df2ல இருக்கக்கூடிய sales எடுத்து அதை previous day salesோட minus பண்ணணும் ஓகே. ஸோ அதனால df2 bracketல previous underscore sales இங்க மேல என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே நேம் கொடுங்க. that is very important. close it curly bracket close பண்ணுங்க. இப்போ first இது calculate பண்ணி இதுல வர்ற ஆன்சரை வந்து previous salesோட divide பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் again we have to give one more bracket here because first உள்ள இருக்கிறத calculate பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில இருக்கிறத calculate பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால I am going to give it divide here. ஸோ இதை எதோட divide பண்ண போறோம் df2 within a bracketல previous prev underscore sales close it close the square bracket close the bracket. நல்லா பாருங்க இப்போ இந்த இடத்துல நம்ம டபுள் பிராக்கெட் கொடுத்திருக்கனால first இன்சைட்ல இருக்கக்கூடிய bracket first calculate பண்ணி அதுல வர ஆன்சரை அவுட் சைடுல இருக்கதோட காமிக்கும். இப்போ percentage calculate பண்ணனும் அப்படின்றனால which is multiplied by 100 asterisk symbol யூஸ் பண்ணி 100 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம print பண்ண சொல்லலாம். print within a bracket குள்ளக்க df2 கொடுத்துக்கிறேன். I'll close it. let us run the query. ஸோ இப்போ பாருங்க நம்மளுடைய growth percentage இங்கே இருக்கு. நமக்கு first வந்து not applicable னு கொடுத்திருக்கு. ரீசன் என்னன்னா previous dayல கம்பேர் பண்றதுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது. சோ previous dayவை கம்பேர் பண்ணும்போது first day நமக்கு -45%, second day 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் B க்கு first day வந்து ஒண்ணுமே இல்ல, second day 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, next 17% டிக்ரீஸ் ஆயிருக்கு. C அப்படின்ற கஸ்டமருக்கு first day நம்ம இதோடயும் கம்பேர் பண்ண முடியாது. second day நமக்கு 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, next day 76% டவுன் ஆயிருக்கு, next 185% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஐ ஹோப் இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ்மே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். சோ ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம டாட் ரோலிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த ரோலிங் ஃபங்க்ஷன் வந்து மூவிங் விண்டோஸ் கால்குலேட் பண்ண, அதாவது மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டாட் எக்ஸ்பேண்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது கியூமுலேட்டிவ் விண்டோ, ஸ்டார்டிங்ல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடியதை கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸ்பேண்டிங் ஃபங்க்ஷன். டாட் EWM இது எக்ஸ்போனென்ஷியலி வெயிட்டட், அதாவது நியூ டேட்டாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம குரூப் பை டாட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது ஒரு குரூப்புக்கும் விண்டோஸ் கால்குலேட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டாட் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இது லாகோ இல்லனா ப்ரீவியஸ் வேல்யூ கம்பேர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். சோ இத நம்ம ப்ராஜெக்ட் டேட்டா செட்ல எந்த மாதிரி ப்ராஜெக்ட் டேட்டா செட்ல யூஸ் பண்ணலாம் அப்படினா சேல்ஸ், ஸ்டாக், ரெவென்யூ growth, டெம்பரேச்சர் ட்ரெண்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி டேட்டா செட்ல எல்லாத்துலயுமே இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கிளியர் யூ. நீங்க ஒரு டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும் இல்லனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லெட்ஸ் grow together.